அப்பனே முருகா, அடுத்த 2 படத்துடைய கதையை உன் பாதத்துல வைக்கிறேன்னு யோகி பாபு அவர்கள் பழனி முருகனை சாமி தரிசனம் பண்ண வந்திருக்காரு. ஏன்பா யோகி பாபு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்த உடனே இடமே களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கிட்டையும் முகம் சுளிக்காம பொறுமையாக நின்று பதில் பேசினது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அழகா செல்ஃபியும் எடுத்திருக்காரு யோகி பாபு. நடிகர் திரு யோகி பாபு அவர்கள் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். அப்படி இருக்கும்போது பழனி முருகனை சாமி தரிசனம் பண்ண வந்திருக்காரு. அவர் கீழே இருக்கக்கூடிய அடிவாரத்துல இருந்து கேபிள் கார் மூலயமா மேலே ஏறி மலையில் சாமியை பார்க்க வந்தார். அப்படி வரும்போதே கேபிள் காரில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டேயே அவர் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி எல்லார்கிட்டையும் சிரித்து பேசிட்டு வந்தார். அவ்வளோ க்ரௌடுக்கு மத்தியில் மேலே வந்து இறங்கின உடனே ஏன்பா யோகி பாபு வந்திருக்காருன்னு எல்லாரும் ரவுண்டு கட்டி நிற்கும் போது அவர் ரொம்ப பொறுமையாக சிரிச்ச முகத்தோட அந்த நெரிசலுக்கு மத்தியில் எந்த ஒரு இடத்துலையுமே முகத்தை சுளிக்க எல்லாருக்கும் கையசைச்சு பேசிக்கிட்டே மேலே வந்தார். பின்னர் சாமி கிட்ட விளக்கேற்றினது மட்டும் இல்லாமல் மேலே மூலவரை பார்க்கும்போது அங்கேயும் விளக்கேற்றிட்டு அவர் அடுத்த கட்டமாக 2 படங்களுடைய கதையை சாமியுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணதாக கூறப்படுது. அப்பனே முருகான்னு மனமுருகி அவர் வேண்டிட்டு அங்கேருந்து வெளியில் வந்த பிறகு மீண்டுமே கோவிலில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், மேலும் பொதுமக்கள்னு பல்வேறு விதமான ஆட்கள் அங்கே சுற்றி இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அவர் ட்ரீட் பண்ணி ஏன்பா என்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக நின்று செல்ஃபிக்கு போஸ் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சிரித்து எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி வராரு. இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் பிகன் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.